வணக்கம், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெசிபி எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் ஒரு பிரியாணி பாட் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூஸ், அதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்தே போயிட்டேன். இப்போ ரீசெண்டாக பிரியாணி பாட் பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அன்பாக்சிங் வீடியோ போடணுன்ட்டு. கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி பாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த கேரளா பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துலாம். ஆரா ஷபஹத் அப்படிங்கிறவங்க ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டெய்ரி மில்க் புட்டிங்க்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் சிலரை ஹைலைட் பண்ணியிருக்கேன். நாராயணன் கே, கௌரி முருகேசன், இவங்க 2 பேருமே டெய்ரி மில்க் புட்டிங்க்கு தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களே ஹைலைட் பண்ணுறேன். இந்த 2 வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ப்ராடக்ட் இதுதான். இது நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் இருந்தப்போ பர்ச்சேஸ் பண்ணது. புது வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நியூவாக ஏதாச்சும் ஒரு வெசல் வாங்கணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து தான் அதை ஆர்டர் பண்ணி வாங்கினது. இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டே பாருங்கள். பிஜனில் நான்ஸ்டிக் கிரேவி பாட் வாங்கியிருந்தேன். ரொம்ப யோசித்து ரொம்ப என்ன சொல்லுங்கள், ஆராய்ச்சி பண்ணி ஒரு 1 month கிட்ட டைம் எடுத்துகிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது ஒன்று நான் சொல்கிறேன். கிரேவி பாட் இது லிட்டோடு இருக்குது. 6 liters இதோடது. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 1845 கொடுத்துருக்காங்க. பட் நான் 1590க்கு தான் வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்ட். இந்த பிரியாணி பாட் வாங்கினதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் அலுமினியத்தில் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சமாக சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேருக்கே சமைக்கலாம். சொல்லப்போனால் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேலே அதில் சமைக்கலாம். பட் ஒரு 5 members இல்லை 6 members வந்தாங்கன்னா அது வச்சு சமைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா விறகடுப்புனா அது ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டவ்வில் வச்சு சமைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரீசெண்டாக கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ சமைக்கிறப்ப அந்த பாட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இது ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இன்னொருத்தில் நான் குக் பண்ணவே இல்லைங்க. இப்போ வரைக்குமே நான் குக் பண்ணல. ஏன்னா யாருமே வரல. கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்லேயும் சரியில்லை, அவங்க வீட்லேயும் சரியில்லை, அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாருமே வரலை. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் குக் பண்ணணும். அப்போ குக் பண்ணுறப்ப கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் வீடியோ நல்ல வேலை நான் போட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது நான் நிறையா பாட் ரிவ்யூ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இது ஆர்டர் பண்ணேன். கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் இல்லை சைஸாக இருக்கட்டும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் பிரியாணி பாட்டில் நம்மளுக்கு நான்வெஜ்லாம் குக் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோடி கொடுத்துருக்காங்க. இந்த நான்ஸ்டிக் பாட்டில் 2 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஒன்று கிரெப்லான் கோட்டிங். கிரெப்லான் கோட்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த நான்ஸ்டிக் கோட்டிங்கோட டைப் தான் கிரெப்லான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரெப்லான் கோட்டிங்கில் அப்படி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஹீட்டுமே இது தாங்கும். அதே சமயம் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே ஆகாது. நம்ம மெட்டல் ஸ்பூன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தாங்க, PFOA ஃப்ரீ அப்படிங்கிறது தான். எந்த ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வாங்கினாலும் இந்த லேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா PFOA அப்படிங்கிறது ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். இது நான்ஸ்டிக் தயார் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நல்லது. ஏன்னா இது நம்ம அந்த பாத்திரத்தை சூடு பண்ண இந்த கெமிக்கல் மெல்ட் ஆகி சாப்பாடோட நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். ஸோ அது இருக்கக்கூடாது. ஸோ இந்த கிரேவி பாட்டில் அது கிடையாது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். 3 layer நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா திக் பேஸ் இருக்குது. ஆமாங்க, உண்மையிலே இந்த கிரேவி பாட் பார்த்திங்கன்னா கீழே நல்ல ஹெவியாகவே இருக்குது. ஸோ நம்ம தம் போடுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி ஸ்டே கூல் ஹேண்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஹேண்டில்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பிரியாணி பாட் சூஸ் பண்ணேன். மெட்டல் ஸ்பூன் ஃப்ரெண்ட்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணியுமே குக் பண்ணலாம். ஏன்னா அந்த கிரெப்லான் கோட்டிங் ஸ்க்ராட்ச் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நீங்கள் மெட்டல் ஸ்பூன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த கிரேவி பாட்டோட கெப்பாசிட்டி 6 லிட்டர்ஸுங்க. 1 year வாரண்டியுமே கொடுத்துருக்காங்க. பிஜியன் இந்தியாஸ் மோஸ்ட் அட்மையர் பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த கிரேவி பாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் வாங்கியிருக்கேன். இந்த பாட்டோட எனக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. இது பத்திரமா நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ப்ராடக்ட் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வாரண்டி கார்டும் இந்த பக்கம் யூசர்ஸ் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம யூசர்ஸ் மேனுவல் ஃபுல்லாக ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இது கிரேவி பாட். பட் நான் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் கெஸ்ட் ஒரு 7-8 members வராங்கன்னா இதில் 1 கிலோ ரைஸும் 1 கிலோ சிக்கனோ இல்லை மட்டன் வரைக்கும் வச்சு நம்ம பிரியாணி குக் பண்ணிக்கலாம். அதே சமயம் 1.5 கிலோ சிக்கனோ இல்லை 1.5 கிலோ மட்டன் வரைக்கும் கிரேவியும் இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. தாராளமாக 7-8 members இந்த பாட்டில் குக் பண்ண பிரியாணியோ இல்லை கிரேவியோ சாப்பிடலாம். இது நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அப்போ ஆஃபர் போய்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிறப்ப செக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.